அவசியமாகிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கிற நம்ம ஜேகே பாரம்பரியாவின் சார்பாக இன்றைய விழிப்புணர்வு நிகழ்வுல நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா இதயம். இதயமே நலமான்ற மாதிரி. இதயம் நலமா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்? இதுக்கு மருந்துகள் மட்டும் போதுமா? இல்ல மருந்துகளோடு சேர்த்து நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன உணவுகள், என்னென்ன பயிற்சிகள், என்ன மாதிரியான ஓய்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இது மருந்துன்ற பெயர்ல நமக்கு தவறுதலாக நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன? நம்ம மருந்துன்னு எடுத்துட்டு அந்த எடுக்கிற மருந்துகள் காரணத்தினால எத்தனை பேருக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. அதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம்? உணவுகள்ங்கிறது எந்த அளவுக்கு இந்த நேரத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. உணர்வுகள் எந்த அளவுக்கு இதயத்த பாதுகாப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதுன்றதெல்லாம் ரொம்ப ரத்தின சுருக்கமா ஒரு 30 நிமிடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றதுதான் இன்றைய நிகழ்வினுடைய நோக்கம். அதனால இதயமே நலமா. அப்ப இதயம் நலமா இருக்கணும். முக்கியமா சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாருக்கு இதயம் கொஞ்சம் பலகீனம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சுவையின் அடிப்படையில யாருக்கு இதயம் சீக்கிரம் பலகீனமாகும்னு நமக்கு நாமே ஒரு அசஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா, யார் உப்பு, புளி, காரம் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, நல்லா சுள்ளுன்னு சாப்பிடுவாங்க. எல்லாரும் தான் உப்பு, புளி, காரம் சாப்பிடுறோம். சிலர் அப்படி இல்ல, கொஞ்சம் சுள்ளுன்னு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மீன் குழம்பு வச்சாச்சுன்னா, கூட கொஞ்சம் புளிய ஊத்து. கொஞ்சம் புளி நல்லா சுள்ளுன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். புளிக்கு தகுந்த மாரி உப்ப கொஞ்சம் கூட போடு. அந்த அளவுக்கு சுள்ளுன்னு சாப்பிடுற உப்பு, புளி, காரம். அது சைவமா இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, அதிகமாக சாப்பிடுறவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உணவுல. உணர்வுகள எடுத்துக்கிட்டோம்னா, யார் அதிகமா எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்களோ, யாராவது ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, அந்த வார்த்தைய மனசுக்குள்ளேயே போட்டு, போட்டு இப்படி ஏன் இப்படி சொன்னான்? ஏன் என்ன பார்த்து எப்படியும் அவன் சொல்லியிருக்கலாம்? என்ற மாதிரி அந்த வார்த்தைய மனசுக்குள்ளேயே நெனச்சு ஒரு படபடப்போடையும், ஒரு பதற்றத்தோடையும், டென்ஷனாவும் இருக்கின்றார்களோ, யார் நமக்கு நடந்த நல்ல ஒரு நாள்ல நமக்கு கிடைந்த நல்ல விஷயங்கள்லாம் மறந்துட்டு, நினைச்சு பார்க்காம, நமக்கு கவலை தருகின்ற எதிர்மறையான விஷயங்கள மட்டுமே அடிக்கடி நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, யாருடைய வார்த்தைகள்ல அதிகமாக முடியாது, எனக்கு வாய்ப்பில்ல, நான் இப்படித்தான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ஃபீரியரான வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறார்களோ, அவர்கள்லாம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதயம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் அடிப்படையில மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. மனோ ஹிருதய அதிஷ்டானம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மனதினுடைய இருப்பிடமாக இருதயத்தை நம்மளோட ஆயுர்வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மனதினுடைய இருப்பிடம் இருதயமா இருந்துச்சுன்னா, மனசு நல்லா இருந்தா அந்த இருப்பிடம் எப்படி இருக்கும்? நல்லா இருந்துட்டு இருக்கும். மனசு டல்லா இருந்தா, மனசு வீக்கா இருந்தா இருப்பிடம் என்ன ஆகும்? பலகீனமா ஆயிட்டு இருக்கும். அப்போ நம்முடைய மனச நல்லா வச்சுக்கிறது மருந்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ மனசுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகளின் அடிப்படையில நமது மனதினை ஒழுங்குபடுத்த முடியும். நமது ஆகாரத்தின் அடிப்படையில நமது மனதினை ஒரு ஆற்றல் கொடுக்க முடியும். நம்ம பயிற்சிகளின் அடிப்படையில நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு சுறுசுறுப்பையும் நம்மால் ஏற்படுத்த முடியும். இத செஞ்சுட்டோம்னா, இதயத்திற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கைகள்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முன்னேறிட்டோம்ன்றத நாம நமக்கு நாமே என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு சபாஸ் நாம போட்டுக்கலாம். இப்போ ஒரு டிஸ்ப்ளே ஓகே. ம். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்லைடு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு சில நெறைய வார்த்தைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். கேல்டோமெனன், லியோனிக் ஆசிட், தைமோக்யூனோன், பைப்பரின், டைமோனிக் ஆசிட், விட்டமின் சி, குர்குமின், தைமால், யூஜினால், ஜிஞ்சிரால், அலிசின் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முக்கியமான மூலக்கூறுகள். நம்ம உடம்பினுடைய இதயத்தை பாதுகாக்கின்ற, இரத்த குழாய்கள்ல அடைப்புகள் வராம புரொடெக்ட் பண்ணுகின்ற, இதயத்தின் தசைகள், வால்வுகளில் நல்ல ஒரு வலிமையை கொடுத்து, ரத்தத்த நல்லா பம்ப் செய்யறத நல்லா தூண்டுகின்ற முக்கியமான மூலக்கூறுகள். இதெல்லாம் இங்கிலீஷ் மாத்திரைல தான் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற நமது உணவுகள்ல, நம்ம அஞ்சறை பெட்டியில இருக்கக்கூடிய மசாலாக்கள்ல, இயற்கையான மூலிகைகள்ல இந்த ஒவ்வொரு சத்துக்களுமே பொதிந்து கிடக்கு. இந்த சத்துக்கள் சரியான விகிதத்துல, சரியான அளவுல, சரியான காலத்துல நம்ம உடலுக்கும், குடலுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது, நமது உடல் இதயத்தை பலமாக வைத்திருந்து, இதய பலத்தின் காரணமாக உடலின் ஒவ்வொரு செல்களுமே நல்ல ஒரு புதுப்பிக்கும் ஆற்றலோடு உற்சாகமாக திகழுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதயம் ஏன் இம்பார்ட்டன்ட்?
உடம்புங்கிறது செல்களால் ஆனதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். செல்கள் வந்து புதுசு புதுசா அழிஞ்சு அழிஞ்சு புதுசு புதுசு உற்பத்தி ஆயிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். செல்களுக்கு தேவையான ஆற்றல், அது எரிசக்தி வந்து ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜன் வந்து செல்களுக்கு கடத்தப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ ரத்தம் பம்பாயி அந்த செல்களுக்கு போனாதானே அந்த செல்கள் நல்லா இருக்கும். அதை பம்ப் பண்றது முக்கியமா இதயம்ன்றதுனால இதயம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதனால இதயத்தை நம்ம வந்து நல்லா வச்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிடியூஸ் சால்ட் கன்சம்ஷன், உப்பை குறைக்கணும். மறைமுகமாக புளிப்பு காரத்தையும் குறைக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன? லிமிட் ஆல்கஹால் கன்சம்ஷன். அதாவது அந்த அடிக்ஷன் சொல்ற தம்மு, தண்ணி, இந்த மத்த பாக்கு ஐட்டங்கள் நம்மளுடைய மனதை மயக்குகின்ற, மனதிற்கு ஒரு போதை தருகின்ற, நம்மை நம்மளாலே உணர முடியாமல் செய்கின்ற தவறான அந்த வீரியமான மாத்திரைகளாக இருக்கட்டும், வீரியமான போதைப் பொருட்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். டூ டெய்லி எக்ஸசைஸ். ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சிங்கிறது நம்ம உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுன்றதுனால உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சூஸ் த ஹெல்தி ஃபுட். உண்ணுகின்ற உணவுகள் சுவைக்காக மட்டும் சாப்பிடாம சத்துக்காக உணவுகளை சாப்பிடுற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ சத்துக்களுக்காக சாப்பிடுற மருந்துகள் என்ன, உணவுகள் சுவை இல்லாம இருக்குமா கேட்டா இல்ல. அதுலயும் அற்புதமான சுவைகள் இருக்கு, இயற்கையான சுவைகள் இருக்கு. அப்ப இந்த இயற்கையான சுவைகளை நன்றாக மென்று சிறுதானியங்கள் நவதானியங்களோடு இணைந்த உணவுகளை அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமது உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் பலமாக திகழும். டோன்ட் ஸ்மோக் சிகரெட். நம்ம வந்து தம் அடிச்சா அந்த அடி புகையா வட்ட வட்டமா விடுறதெல்லாம் பெரிய ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய பாவம். ஏன் பாவம் கேட்டா, நம்மளுடைய சரீரத்தை கெடுக்கிறதுக்கே நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம விடுற புகையை சுவாசிக்கிற அடுத்தவனுக்கு என்ன ஆகுது? அது பாதிப்பை ஏற்படுத்துது. மறைமுகமாக தினமும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோன்ற ஒரு புரிதலோடு நம்ம இருக்கும் பொழுது படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு ஆற்றல் நமக்கு ஏற்படும். அதனால இந்த மாதிரியான போதைப் பொருட்களை படிப்படியாக குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மெயின்டைன் ஹெல்த்தி வே. கண்டிப்பா ஒபேசிட்டிங்கிறது எல்லா வியாதியும் வாங்க வாங்கன்னு வரவேற்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு துர்சதை வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, வளர்சிதை மாற்ற கோளாறு பிரச்சனை. அப்போ அதிகமான உடல் பருமன்கிறது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. பொதுவாகவே ஹார்ட்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அது ஹார்ட் டிசீஸ்ங்கிறது ஒரு 40 வயசுக்கு மேல, ஒரு 50 வயசுக்கு மேல, ஒரு 60 வயசுக்கு மேலதான் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. பள்ளி செல்கின்ற குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில இதய பிரச்சனைங்கிறது பூதாகாரமாக பெருகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, எந்த விதமான நம்மளுடைய அறிகுறிகள் காட்டிதான் அந்த ஹார்ட் பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். திடீர்னு கை வலிக்கும், திடீர்னு மதமதப்பு ஏற்படும், அப்படிலாம் இல்ல. இப்ப பலூன் டக்குன்னு உடையிற மாதிரி டக்குன்னு ஹார்ட்ல வந்து பிரச்சனை ஏற்படுது, கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பிரிந்து செல்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து முக்கியமா ஆண்களை தான் பாதிக்கும், பெண்கள் எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ஒரு சில தவறான புரிதல் இருக்கு. இது ஆணுக்கு ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது இந்த ஹார்ட் பிரச்சனையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில எல்லாருக்குமே தான் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம உடம்புல ஹார்ட் டிசீஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால மட்டும்தான், ரொம்ப டென்ஷனால மட்டும்தான் ஹார்ட்ல பிரச்சனை வரும். நான் டென்ஷனே ஆகிறது இல்லப்பா, அதனால ஹார்ட் பிரச்சனை வரும் அப்படியும் இல்ல. ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப நம்ம ஒரு அடிக்ஷன் இன்னொரு ரீசன் இருக்குது. அவங்க அதிகமான ஹெவி டோஸ் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராப்பரா உடற்பயிற்சி பண்ணாது, இது எல்லாமே ஒவ்வொரு காரணங்களாக கருதப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் பொழுது ப்ராப்பரா இதயத்தை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும், நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒன்றல்ல, இரண்டுமே கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம், ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே இறந்து போயிட்டாங்கன்னு. ஹார்ட் அட்டாக் இருக்காது, அதுக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றது. அது ஹார்ட்னுடைய பீட்ல ஒரு திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி மரத்து போகுது, அதே மாதிரி சடனா அந்த பீட் பண்ற வால்வுகள் எல்லாமே அப்படியே ஜாம் ஆகி அப்படி நின்றுச்சா என்ன ஆகும்? அதுக்கு பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட். அது ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போக முடியாது, அதுக்கெல்லாம் குணப்படுத்துறதுக்குலாம் மருந்துலாம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டுனா சடன் டெத்து தான். சரிங்களா? அது வராம இருக்க என்ன பண்ணணும்ன்றதுதான் நம்ம பேசிட்டு. அப்போ வந்த பிறகு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட்டுக்கு. இதனாலதான் உடனடி மரணங்கள் ஏற்படுது. ஹார்ட் அட்டாக் கூட ஓரளவுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹார்ட் அட்டாக்ங்கிறது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற ஒரு அடைப்பின் காரணமாக இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற குறைபாட்டுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு பேரு. ஆனா இதயத்தினுடைய தசைகள் வால்வுகள்ல திடீர் செயலிழப்பு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி ஏற்பட்டு இதயம் செயல்படாம அப்படி ஜாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் கார்டியாக் அரெஸ்ட். இது வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பராக நம்மளுடைய லிவரை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். நம் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் சிறப்பாக இருக்கணும். நாம சாப்பிடுற ஆகாரம் உள்ளுறுப்புகளை பலப்படுத்துற மாதிரி இருக்கணும். இரத்த குழாய்களுக்கு உள்ள அடைப்புகளை ஏற்படுத்துற மாதிரியான ஆகாரத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய சாக்லேட் ஐட்டங்கள், நிறைய அந்த பேக்கரி ஐட்டங்கள், மைதா சேர்ந்த ஐட்டங்கள், முக்கியமாக குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுக்கறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்ப்பது மிக மிக அவசியம். இப்ப கொலஸ்ட்ரால் எல்லாரும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் எங்க வந்து நிக்கிறோம்? கொலஸ்ட்ரால்ல வந்து நிக்கிறோம். இந்த கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எடுக்கிற சபதம் என்ன? நான் இன்னையில இருந்து முட்டை சாப்பிட மாட்டேன், இன்னையில இருந்து மீன் சாப்பிட மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன், சூப்பு குடிக்க மாட்டேன்னு, நான்வெஜ்ஜே தொட மாட்டேன்ப்பா, நான் பியூர் வெஜிடேரியனா மாற போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு எடுக்கிறீங்க. மிக மிக தவறான ஒரு முடிவு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பியூர் வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கா? அவங்களுக்கு வரதானே செய்யுது. இல்ல இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, வாரத்துல 7 நாளும் சாப்பிடுற நபர்களுக்கு எல்லாரும் அட்டாக்லயே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இல்ல தானே. அப்ப எல்லா சமூக மக்களும் ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா சமூகத்திலேயுமே எல்லா வர்க்கத்திலேயுமே இந்த இதயம் சம்பந்தமா பிரச்சனை ஏற்படுதுன்னா நாம ப்ராப்பரா அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் பிரச்சனை ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நன்மை செய்கின்றதுதான் கொலஸ்ட்ரால். யார் உடம்புல சரியான அளவு கொலஸ்ட்ரால் இருக்குதோ அவர்கள் உடல்ல உள்ளுறுப்புகள் பலமாக இருக்கும். யார் உடம்புல ப்ராப்பரான கொலஸ்ட்ரால் இருக்குதோ அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராது. யாருக்கு நல்ல கொலஸ்ட்ரால் சரியான அளவு இருக்கு அவர் இரத்த குழாய்களுக்கு உள்ளுக்குள்ள அடைப்புகளை ஏற்படுத்தாது. ஏன்னா கொலஸ்ட்ராலுடைய முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா செல்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை, செல்களுக்கு தேவையான வளர்ச்சியை, செல்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை தரக்கூடியது. கொலஸ்ட்ரால் இருந்தாதான் அந்த உள்ளுறுப்புகள் அங்கங்க அந்தந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கும். ஆனா இங்க பிரச்சனை எங்கன்னா இரத்த குழாய்களுக்கு உள்ள ஏற்படுகின்ற அடைப்பு. இந்த அடைப்புக்கு என்ன கெட்ட கொலஸ்ட்ரால் காரணம்னு தவறான ஒரு ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கு. அப்படி கிடையாது. நம்ம உடம்புகள்ல இரத்த குழாய்களுக்குள்ள சின்ன சின்ன அந்த ஒரு வகையான சிராய்ப்புகள் ஏற்படும் பொழுது, எப்படி ஒரு ரோடு இருக்கு, நல்ல ரோடு, சூப்பரான ரோடுன்னா வண்டி அழகா போகும். சாதாரண ஒரு சரியா ஓடாத வண்டி கூட அழகான ரோட்ல ஸ்மூத்தா போயிடும். இதே இது அந்த ரோடுல பள்ளம் மேடா இருந்துச்சுன்னா வண்டி என்ன செய்யும்? நல்ல வண்டியா இருந்தா கூட அங்கங்க துள்ளி குதிச்சுதான் போகும். அதே மாதிரிதான் இரத்த குழாய்களுக்கு உட்சுவர் சீராக வலுவழுப்பாக சரியான ஒரு ஒரு தரத்தோடு இருக்கும் பொழுது அந்த அதுக்குள்ள ஓடுகின்ற ரத்தமா இருக்கட்டும், மற்ற பொருட்கள் கொலஸ்ட்ரால் எல்லாமே சீரா சுத்திட்டு வரும். இரத்த குழாய் உட்சுவர்ல நாம சாப்பிடுற அதிகமான வீரியமான மாத்திரைகளின் காரணத்தினாலோ, அதிகமான டென்ஷன் காரணத்தினாலோ, அசிடிட்டி காரணத்தினாலோ, அதிகமான ஒரு அந்த தம் போன்ற புகையின் காரணம், நிக்கோட்டின் காரணத்தினாலோ அந்த உட்சுவர்ல சின்ன சின்ன சிராய்ப்புகள் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? அந்த சிராய்ப்ப சரி பண்றதுக்காக, பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக நம்மளுடைய லிவர் அந்த இடத்திற்கு தேவையான எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ரால அனுப்பி அந்த இடத்த சுத்தப்படுத்துது. அது சுத்தப்படுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த பசைத்தன்மையில நம்ம மற்ற பொருட்கள் புரோட்டீன் சால்ட் எல்லாம் ஒட்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு கால்வாயில் தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்த கால்வாயில ஒரு சின்ன ஒரு குச்சி தூக்கி அதுல போடுறோம். அந்த குச்சிக்கு அதை குறுக்கு மறுக்க கடந்த உடனே சின்ன ஒரு பிளாஸ்டிக் பை ஒட்டுது, அதை தாண்டி அடுத்த பொருள் ஒட்டுது. பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா சுத்தி பெரிய அந்த கால்வாயை அடைக்கிற அளவுக்கு அந்த குப்பைகள் அதுல சேர்ந்துருது. இதே மாதிரிதான் இரத்த குழாயின் உட்சுவர்ல அந்த பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கான ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ல நல்ல பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளை நம்ம எடுத்தோம்னா, சரியான நேரத்துல நன்றாக தூங்குனோம்னா, உடற்பயிற்சி செய்தோம் என்றால், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்லாம மகிழ்ச்சியாக இருந்தோம் என்றால் அந்த உட்சுவர் வலிமையாக இருக்கும். இது போன்ற அடிக்ஷன், ஸ்மோக்கிங் போன்ற தம் அடிக்கிறதும் தப்பு, தம் அடிக்கிற நண்பர்களோடு சேர்ந்து இருப்பது அதை விட பெரிய தப்புன்றதுனால இந்த விஷயங்களை கவனம் செலுத்தும் பொழுது மிகச்சிறந்த வகையில ஆற்றல் ஏற்படும். இப்படி நல்ல கொலஸ்ட்ரால் HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDL லோ டென்சிட்டி ரிப்போப்ரோட்டீன்கிற வகை இது நல்லது கெட்டதுன்ற வகைப்பாடை விடுத்து நம்ம லிவருடைய ஃபங்க்ஷனை ஸ்ட்ராங்கா வச்சுட்டோம்னா ஆற்றல் மிகச்சிறந்த வகையில் உடலுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்
கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது 10% 15% கொலஸ்ட்ரால் தான் நம்ம சாப்பிட்ற உணவின் மூலமாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். மீதம் இருக்கக்கூடிய 80% கொலஸ்ட்ரால் நம்ம லிவர் தான் உற்பத்தி பண்ணுது. நீங்க சைவம் பிரியராக இருந்தாலோ, நீங்க அசைவ பிரியராக எவராக இருந்தாலும், உங்க லிவர் நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் அதிலிருந்து நம் உடலுக்கு 80% கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது. இதுதான் மருத்துவ உண்மை. அப்ப புரிஞ்சுக்கிட்டா கொலஸ்ட்ரால குறைக்கிறன்ற பேர்ல மாத்திரையை சாப்பிடுறது எவ்வளவு ஒரு புரிதலற்ற ஒரு செயல்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்டார்வாஸ்டிங்கிற மாத்திரையை தொடர்ந்து போடுறதுனால என்ன ஆகுது? லிவருடைய ஃபங்க்ஷனை நம்ம கொலாப்ஸ் பண்றோம். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலினுடைய உறுப்புகளை பலப்படுத்தும். ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அந்த இரத்த அடைப்புகளை சரி செய்யும். இரத்த குழாய்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இதயத்தை பலப்படுத்தும். உடலுக்கு தேவையான எதிர்பாராத நேரத்துல, உடலுக்கு உணவு கிடைக்காத நேரத்துல அது ஒரு ஆற்றலாக மாறி நமக்கு தேவையான ஆகாரமாக செயல்படும். அப்ப இதனாலதான் நம்மளுடைய ஃபேட் என்ன? The fat and the cholesterol. Did you know that all cholesterol is created equal? 25% கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உணவின் மூலமாக கிடைக்குது. 75ல இருந்து 80% கொலஸ்ட்ரால் நம்மளுடைய லிவர் உற்பத்தி செய்யுது. நம்ம கொலஸ்ட்ரால் ஏன் நல்லதுன்னு பார்த்தோம். செல்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது கொலஸ்ட்ரால். உடலினுடைய ஆண் தன்மைக்கான எஸ்ட்ரோஜன் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான், அட்ரினல் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வது கொலஸ்ட்ரால். நம்ம உடம்புல அசைவ உணவுகள் சாப்பிடும்போது ஜீரணம் செய்வதற்கு தேவையான அந்த பைல் ஆசிட் சொல்ற அந்த பித்த நீரை உற்பத்தி செய்வது கொலஸ்ட்ரால். சூரிய ஒளியில் இருந்து நம்ம தோள்கள் நமக்கு தேவையான விட்டமின் பி சக்தியை உற்பத்தி செய்யணும்னா அது கொலஸ்ட்ராலின் மூலமாகத்தான் அது உற்பத்தி செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் நல்லது. இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ராலா இருந்து இதயத்தை பலப்படுத்தணும்னா உடற்பயிற்சிங்கிற பெயர்ல காலையில குறைந்தது அரை மணி நேரமாவது உடம்புல வியர்வை வர்ற மாதிரி கார்டியாக் எக்ஸசைஸ் பண்றது நல்லது. கை கால்களை அசைக்கலாம், சைக்கிளிங் மாதிரி படுத்திருந்து நம்ம பண்ணலாம். ஓட முடிஞ்சவங்க ஓடுங்க, குதிக்க முடிஞ்சவங்க குதிங்க. ரெண்டுமே முடியாதவங்க நடந்து போகலாம். அதுவும் முடியாத மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம். உடம்புக்கு அதிகமான உடல் பருமன் செய்யலாம் பார்க்கணும். நம்ம ஜெகே பாரம்பரிய தயாரிப்புகளை உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் பேக்கரி ஐட்டங்கள், டீ காஃபி, வடை பஜ்ஜி எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. உண்ணுகின்ற உணவுகள் நம்ம எடுக்கிற மருந்து எப்படிப்பட்ட மருந்தா இருக்கணும்? வியாதியை குணப்படுத்துற மருந்தா இருக்கணுமே தவிர தற்காலிகமாக கட்டுப்படுத்துகின்ற வலி மாத்திரைகள், வீரியமான ஸ்டீராய்டு மாத்திரைகள், அதிகமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள்லாம் எடுக்கிறத குறைக்க வேண்டியது மிக மிக அவசியம். உண்ணுகின்ற உணவு ஹெல்த்தி டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை பார்த்து பிக்சர்ல பார்த்தாலே தெரியும் குழந்தைகள் சாப்பிட்ற உணவுகள் எந்த மாதிரி உணவுகளை குழந்தைகள் அதிகமா சாப்பிட்டு நம்மளுடைய காலம் கடந்தாச்சு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஓரளவுக்கு நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட்டோம். அதனால ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் சாப்பிடுற உணவுகளில் பெரும்பாலும் மைதா, செயற்கையான பிரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட், அதிகமான கெமிக்கல்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிற மாதிரி உடலுக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்தாம நாக்கிற்கு சுவையை மட்டுமே தர்ற உணவுகள் தான் இன்றைய காலகட்டத்துல அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உணவுகள் இனி வருகின்ற காலத்துல இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் 20 வயது நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்ப இதற்கு மிகச்சிறந்த மாற்றா என்ன இருக்குன்னா நம்ம ஜேகே பாரம்பரியாவின் தயாரிப்புகள் இருக்கு. இதுல சிறுதானியங்களை கொண்டு, முளைகட்டிய தானியங்களை கொண்டும் குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாம, எவ்விதமான செயற்கையான கலரிங் ஏஜென்ட் சேர்க்கப்படாம நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்ப குழந்தைகளுக்கு பாரம்பரியமான உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கு ஜேகே பாரம்பரியம் தயாரிப்புகள் பெருமளவு துணை செய்யும். இதே இது நமக்கு பிரச்சனை பெருசா இருக்கு சார், எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, எனக்கு லிவர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ன்ற வகையில இரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த அடைப்புகளை படிப்படியாக கரைத்து நம்ம முதல்ல பார்த்தோமே நிறைய ஒரு லியோனிக் ஆசிட், விட்டமின் சி, இந்த சத்துக்கள் நிறைந்த மூலிகைகளின் சேர்மானமான ஒரு பவுடர் ஃபார்ம்ல லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ன்ற ஒரு பவுடர் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் என்ன பிரச்சனை சார் நடந்தா படபடப்பா இருக்கு, நெஞ்சுக்குள்ள அமுக்குற மாதிரி இருக்கு, என்னால இயல்பாக மூச்சை இழுத்து விட முடியல, எனக்கு ரொம்ப எப்பவும் என் இதயம் துடிக்கிறது
எனக்கே கேட்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற எவராக இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வரக்கூடாது. எங்க ஃபேமிலில இருக்கீங்க, தாத்தாக்கு இருந்திருக்கு. எனக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாது. ஒரு பிரிவென்டிவாக யோசிக்கிற நபராக இருந்தாலுமே, நம்மளுடைய ஜேகே பாரமல் லிப்பிட் ஸ்பெஷல் கேர தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். வெறும் கொலஸ்ட்ரால் அளவுகளை வைத்து மட்டுமே உடம்ப அசஸ் பண்றதை விட, உடற்பயிற்சியின் மூலமாக உடம்பினுடைய வியர்வை வெளியேறுதா? காலைல எந்திரிச்சோன்னா மலம் ஃப்ரீயா கழிக்க முடியுதா? நல்ல படுத்தா நல்ல தூக்கம் வருதா? இரவு உணவை 7:30, 8 மணிக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிறோமா? இரவு உணவு அன்றைய உணவிலேயே வெகு குறுகிய பங்காக, குறுகிய அளவில் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோமா? இரவு சாப்பிடுற உணவு நல்ல ஜீரணம் சரிகின்ற உணவாக இருந்துட்டு இருக்குதா? நாம் உண்ணுகின்ற அன்றாட உணவுகள்ல இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், சீரகம், நல்ல மிளகு, மாவிலங்கப்பட்டை, இந்த மருதம்பட்டை, நெல்லிக்கனி, மஞ்சள், வால்மிளகு, இந்த இஞ்சி மற்றும் ஓமம் மற்றும் அந்த பூண்டு போன்ற பொருட்களை அதிகமாக உள்ள இயற்கையான சமையல் நம்ம உணவுக்கு உடலுக்கு நம்ம கொடுக்கிறோமா? இந்த மாதிரியான கேள்விகளை நமக்கு நாமே கேட்கும் பொழுதுதான் நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு நம்ம பார்த்தோம். இந்த கேலக்டோமெலன்ங்கிற சத்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் த ஃபேட் பிரேக் டவுன். லியோனிக் ஆசிட் நம்மளுடைய ஆன்டி ஒபேசிட்டி எதுல இருக்கு? நம்மளுடைய கருஞ்சீரகத்துல இருந்துட்டு இருக்கு. தைமோக்யூரின்ங்கிறது நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடம்பினுடைய அந்த கழிவுகளை சுத்தம் செய்கின்றது. இது மஞ்சள்ல இருக்குது. இது வந்து பைப்பரின் நல்ல மிளகுகள் இருக்கிறது. நம்முடைய அந்த கொழுப்பை எரிசக்தியாக கொழுப்புகளை மாற்றுகின்ற ஆற்றல் இருந்துட்டு இருக்குது. நம்மளுடைய அர்ஜுனான்னு சொல்ற மருதம் பட்டையில டெர்மினிக் ஆசிட் இருக்கு. அது கெட்ட எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ராலின் அளவுகளை படிப்படியாக குறைப்பதில் மிக மிக சிறந்தது. விட்டமின் சி நெல்லிக்கனில மிகச்சிறந்த வகையில் இருந்துட்டு இருக்குது. குர்குமின் மஞ்சளில் குர்குமின் சத்து அது எதுக்காக? அது சுகரை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஏன் சுகரை ரெகுலேட் பண்ணணும்? அந்த மாவு சத்துக்கள் இருந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது அதிகமான குளுக்கோஸ் ஆனது கொழுப்பாக மாற்றப்பட்டு உடம்புல சேமிக்கப்படுது. அப்ப இதை மாற்றுவதற்காக நம்ம உண்ணுகின்ற உணவுகள் வந்து அதை கரைக்கின்ற வகையில சுகரை நம்மளுடைய உடம்புல நிலைநிறுத்துகின்ற வகையில் இருக்கணும். நம்மளுடைய தைமோன்ற ஓமத்துல என்ன இருக்கு? தைமால் சத்து இருக்குது. லவங்கத்துல யூஜினால் இருக்குது. இஞ்சியில ஜிஞ்சிரால் இருந்துட்டு இருக்குது. முக்கியமா அந்த பூண்டு டைரக்டா சாப்பிடுறதை விட அதை குறிப்பிட்ட ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது இதயத்தை மிகச்சிறந்த வகையில பலப்படுத்தும். எடுத்தோட 2 பூண்டு எடுத்து சவிச்சு சாப்பிடுறதை விட ஒரு 5 பல்லு பூண்டு, 1/2 டம்ளர் பால், 1 கப்பு தண்ணி நல்லா ஆவியார அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு மீண்டும் 1/2 கப்பு பால்ல 5 பல்லு பூண்டு ஆவியா வெந்து இருக்கும் பாத்தீங்களா? அதை நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிடும் பொழுது வாயு சம்பந்தமான, உப்புதம் சம்பந்தமான, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையும். நம்ம பார்த்த இத்தனை சத்துக்களும் ஒருங்கிணைந்து சரியான விகிதத்துல கலந்து தருகின்ற அற்புதமான ஒரு பவுடர் தான் நம்முடைய ஜேகே பாரம்பரியாவினுடைய லிப்பிட் ஸ்பெஷல் கேர். இது வந்து மிகச்சிறந்த வகையில ஒரு எவ்விதமான பத்தியம் பக்கவிளைவுகள் இல்லாம நாள்பட்டு இதயத்திற்காக மாத்திரை சாப்பிடுகிற நபர்களாக இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். இதய பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வேற பிரச்சனைக்கு மருந்துகள் சாப்பிடுகின்ற நபர்கள் கூட அவர்கள் அன்றாடம் சாப்பிடுகின்ற மருந்துகளோடு சேர்த்து நம்மளோட லிப்பிட்ஸ் எப்படி எடுத்துக்கிறது? காலை மாலை 2 வேளை உணவிற்கு 1/2 மணி நேரம் முன்போ பின்போ அதுல 1 ஸ்பூன் தலை தப்பா எடுத்து ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ வெதுநீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு பாட்டில் முடியறதுக்குள்ள உடம்புல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஈவன் நிறைய நாள்பட்டு டயாபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இதய பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம லிப்பிட் சுசுக்களை எடுத்துட்டு இருக்கும் போதே சுகரினுடைய அளவுமே நல்ல மிகச்சிறந்த வகையில ஒரு சீராக மாறி வருவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். அப்ப இதயம்ங்கிறது சாதாரண ஒரு நாளைக்கு 1 லட்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. 1 லட்சம் டைம் துடிக்குது. ஒரு நாள்ல 1 லட்சம் டைம் அது துடிச்சிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அது உள்ள போயிட்டு வெளியில வர்ற ரத்தம் இருக்குல்ல, அதை மட்டுமே வெளியில வர்ற ரத்தத்தை மட்டுமே அதுதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குது. வெளியில வர்ற ரத்தத்தை மட்டுமே கால்குலேட் பண்ணிட்டோம்னா 2000 கேலன் ரத்தம் வந்து ஒரு வெளியில வந்துட்டு இருக்குது ஒரு நாளைக்கு. அது மட்டுமல்ல, நம்மளுடைய பெண்களின் இதயம் ஆண்களை விட கொஞ்சம் வேகமா துடிக்குதுன்றது சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கற்பப்பையில அந்த கரு உருவாயிடுச்சுன்னா 22வது நாள்ல இருந்து 22வது நாள்ல இருந்து இதயம் துடிக்க ஆரம்பிக்குதான். ஆச்சரியமான ஒரு செய்தி. யோசிச்சு பாருங்க. ஒரு கரு பதிஞ்சா முதல்ல இந்த 22 இதயம் துடிக்குதுன்னா அந்த அளவுக்கு இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நம்ம தேவையில்லாத டென்ஷன் மூலமாகவோ
தேவையில்லாத ஒரு உணவுகள் மூலமாக கெடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது கெடுக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்தது அளவுக்கு அதிகமாக குடிக்கின்ற டீ காஃபி. அதுல கண்டிப்பா ஏன்னா ஒரு நாள் ஆசைக்கு ஒன்னோ ரெண்டோ சாப்பிடுறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 4-5 சாப்பிடும் பொழுது ரத்தத்தின் அமிலத்தன்மையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உடம்பினுடைய அந்த சமநிலை பாதிக்கப்படுது. அப்போ நம்மளோட பிஹெச் பாதிக்கப்படுது. இதற்கு மிகச்சிறந்த மாற்றாக நம்ம செக்கே பாரம்பரியாவில் கேஃபினோன்னு சொல்ற டீ காஃபிக்கான மிகச்சிறந்த ஒரு மாற்றுக்கான ஒரு பவுடர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதனுடைய சிறப்பம்சம் என்ன? இது பிளைன் டீ மாதிரியும் குடிச்சிக்கலாம், மில்க் டீ மாதிரியும் குடிச்சிக்கலாம். வழக்கமா டீயை டிகாசன் போடுற மாதிரி இது ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் 1/4 டம்ளர் ஒரு 2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊத்திக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் ஆகவோ 3/4 டம்ளர் வற்ற வைங்க. அதை வடிகட்டி இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். மிகச்சிறந்த சுவையோடு இருக்கும். அதே நேரத்துல டீ காஃபி தொடர்ந்து குடிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை அந்த அடிக்ஷன்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பு தான் கேஃபினோ. இது பெரியவங்க தான் சாப்பிடணுமா சார்? இது தாராளமாக 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கும் கொடுக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டிருக்குது. அப்போ இது அதனோடு சேர்த்து இதய பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அட்டார்வாஸ்டின் மாத்திரைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நிப்பாட்டணும்னு ஆசைப்படி நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர் டீ காஃபிக்கு மேல கேஃபினோ அதனோடு சேர்த்து கார்லிக்னு சொல்ற பூண்டிலிருந்து செய்கின்ற ஒரு மாத்திரை. இது 3 வேளை எடுக்கும்போது உப்புசம் மட்டுமல்ல கெட்ட கொழுப்புகளும் கரைந்து இதயமும் நல்ல சீராக செயல்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும். சிலருக்கு நாள்பட்டு மாத்திரை எடுத்து எலும்பு நரம்பு தசைகள் எல்லாம் ரொம்ப பலகீனமா இருந்துட்டு இருக்கும். எலும்புல டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கும். அந்த நபர்களுக்காக நம்ம ஜேகே பாரம்பரியாவில் ஃபைப்ரோகான் சொல்ற ஒரு கேப்சியூல் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நார்ச்சத்துக்கள் மற்றும் இயற்கையாக நம்ம உடம்பே உண்ணுகின்ற உணவிலிருந்து தனக்கு தேவையான கால்சியம்ன்ற சத்தை உற்பத்தி செய்யும் திறனை தூண்ட வல்லது. அப்ப இது நம்ம ஒரு நாள் 2 அல்லது 3 வேளை உணவிற்கு முன் நம்ம சாப்பிடும் பொழுது மிகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்கும். முக்கியமா நிறைய பேருக்கு ஒபேசிட்டின்ற உடல் பருமனோடு சேர்ந்து இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு குறைந்த எடை மீண்டும் கூடாது. வேக வேகமாலாம் குறையாதுங்க, படிப்படியா தான் குறையும். குறைகிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாலும் நிரந்தரமா குறையும். உங்க உடல் பயிற்சிகளோடு சேர்த்து உங்களுடைய உணர்வுகளோடு சேர்த்து உடல் எடை குறைப்பதற்கு உதவுகின்ற உற்ற தோழனாக நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்னு ஒண்ணு இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திய உங்களுடைய ஜேகே பாரம்பரியாவினுடைய நண்பர்களோடு இதை பற்றி விவரங்கள் கேட்கும் பொழுது இது எப்படி பயன்படுத்தணும்ன்ற தகவல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்திய நபர்களுக்கு ஒரு 1 to 1.5 கிலோ 2 கிலோன்னு படிப்படியாக குறைவதை எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைவதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு இதயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த இதயத்தை பலப்படுத்தணும்னா உடற்பயிற்சி காலையில 7 மணிக்கு முன்னாடி உடம்புல இருந்து வியர்வை வந்துருச்சுன்னா இதயத்துல ஒரு 20% நீங்க பலப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டீங்க. உண்ணுகின்ற உணவுகள் பசிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 20% உங்க இதயம் நல்லா இருக்கான ஒரு கேரண்டி உங்களுக்கு நீங்களே சபாஸ் சொல்லிக்கலாம். நம்ம சாப்பிடுற மாத்திரைகள் அதிகமான செயற்கையான கட்டுப்படுத்துற மாத்திரைகள் அதிகம் எடுக்காம நம்ம இருக்கிறோம். அதிகமா மற்ற நபர்களோடு கோவப்படாம இருந்துட்டு இருக்கிறோம். அன்றைய பொழுதில் ஒரு மகிழ்ச்சியான நேரங்கள் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா இன்னும் 20 பாயிண்ட் சபாஸ் போட்டுக்கலாம். உண்ணுகின்ற உணவுகள்ல செயற்கை ரசாயனங்கள் இல்லாம வெறுமனே வெளியில மட்டுமே வாங்கி வாங்கி பாக்கெட்டை உடைச்சு சாப்பிடுற உணவுகளை தவிர்த்து வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை நான் சாப்பிடுறேன், சிறுதானிய நவதானிய உணவுகள் முளைகட்டிய தானியங்கள் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன்றதை நம்ம சொல்லிட்டோம்னா இன்னொரு 20 பாயிண்ட் நமக்கு நாமே சபாஸ் போட்டுக்கலாம். அதனோடு நல்லா தூங்குறேன். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் சரி பண்ணிட்டு நைட் முடிச்சிருந்தா அது பிரயோஜனம் இல்லை. அப்ப இரவு உறக்கம் 10 அட்லீஸ்ட் 11 மணிக்குள்ள படுத்துட்டு காலை 5 to 6 மணிக்குள்ள எழுதோம்னா அதுக்கு இன்னொரு 20 பாயிண்ட் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே சின்ன 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 முன்னேற்றங்களில் கவனம் செலுத்தி அதனோடு ஜேகே பாரம்பரியாவினுடைய துணை உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதயம் சம்பந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு அனைவருக்கும் பயன்படுத்திய 21 to 48 நாட்களுக்குள் நிச்சயமாக உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு உறுதியான நம்பிக்கையான வார்த்தைகளோடு இதயத்தை கண்டிப்பாக இயற்கை வழி நின்று பாதுகாக்க முடியும். அதற்கு ஜேகே பாரம்பரியாவின் துணை உணவுகள் என்றென்றும் துணை நிற்கும். இந்த உணவுகளை பயன்படுத்தும் நபர்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரிய நிறுவனத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு கூடுதல் வருமானத்திற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இன்றைய நிகழ்வில் புதிதாக கலந்து கொண்ட நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திய நபர்களோடு இந்த வருமான வாய்ப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்மை சுற்றியுள்ள நபர்களுக்கு
ஆரோக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாமும் ஆரோக்கியமாக இருந்து இதயத்தை பலப்படுத்துவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அனைவருக்கும் ஜே.கே. பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம். நன்றி. நன்றி நன்றி சார். அருமையான தகவல்களை ரொம்ப எளிமையான முறையில சார் கொடுத்திருக்கிறாங்க. சார் தங்களுடைய படிப்பு பிளஸ் அனுபவம் இந்த ரெண்டையுமே நமக்கு கலந்து ஒரு 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 ஜூஸ், அதாவது ஒரு பழத்துல இருந்து அந்த சாரை பிழிஞ்சு அந்த ஜூஸை எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி எளிமையான முறையில, ஏன்னா இதயம் நம்ம நம்ம உடலின் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இதயம். இது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில அலோபதி மருத்துவத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அது நமக்கு எதுவுமே புரியாத தன்மையில தான் இருக்கும். சார் ரொம்ப எளிமையான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி அற்புதமான முறையில அது இதயம் சம்பந்தமான அந்த விஷயங்களை நம்ம நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதுல சார் லிப்பிட் கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி, நம்ம நிறுவனத்தின் ஒரு அற்புதமான தயாரிப்பை பத்தி, இதயத்துக்கு உற்ற துணைவனா இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் பத்தி சொன்னாங்க. அதுல கிடைச்ச ஒரு அனுபவம் அப்படின்னா, சென்னை சேர்ந்த ஒரு நபர், அவங்களுக்கு இதய துடிப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்போ அலோபதியில அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மருத்துவர்லாம் அவங்க குடும்பத்தார்ட்ட சொன்ன விஷயம், அவங்களுக்கு, அதாவது அந்த நபருக்கு பிடிச்ச உணவுகளை கடைசியா கொடுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இதய துடிப்பு ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்போ நம்ம லிப்பிட் கேர், ஸ்பெஷல் கேர் பிளஸ் அமீர்தம் பிளஸ் இந்த ஃபைப்ரோகால், இந்த இதுகளை கொடுத்து இப்போ அவங்க இதய துடிப்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா அற்புதமானவர்கள். அதாவது உணவே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்தாங்க, நல்லா இப்போ உணவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு திரும்பி இருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய மருத்துவர், நம்மளுடைய டாக்டர் சாரோட இந்த தயாரிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு அது விளங்கி இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான தயாரிப்புகளை கொண்டது. ஏன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனை நீங்க மருத்துவத்தை போயிட்டீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் குறையாம அவங்க வாங்குறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய அந்த தயாரிப்புகள்லாம் மிக 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 குறைவான ஒரு செலவுல உள்ள ஒரு இதுதான். இது நம்ம வாழ்வியலோட சேர்ந்து நம்ம அந்த சார் சொன்ன மாதிரி அந்த உடற்பயிற்சி இந்த மாதிரிலாம் அதை எடுக்கும்போது இன்னும் சிறப்பான ஒரு இதயமா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் இரவு 8 மணிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில நடத்திட்டு இருக்கோம். அடுத்த வாரம் அந்த ஆரோக்கியத்துக்கும் கூடிய ஒரு பொருளாதாரத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு அடுத்த வாரம் நம்மளுடைய டாக்டர் சாரே மறுபடியும் உங்களை சந்திப்பாங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம், முதலீடு பண்றோம். கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நாம கண்டிப்பா நம்மளுடைய நேரத்தை முதலீடு பண்ணணும், நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஏன் ஒதுக்கலைன்னா அதுக்கான விலையும் நாம தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வேணும். அதனால நம்ம எவ்வளவோ ஒரு வேலை பழுவையும் கூட நம்ம இதுக்காக நேரத்தை ஒதுக்குறதுல தவறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தொடர்ச்சியா இதுல கலந்திருக்கிற நண்பர்களும் சரி, உங்களுடைய நண்பர்கள் பிளஸ் உறவினர்கள் யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணுங்க. இது நிகழ்ச்சி இலவசமான ஒரு நிகழ்ச்சி தான். அதனால எல்லாருமே ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி, இது ஒருத்தர் சேர்ந்து எடுக்கிற முடிவு இல்ல, நம்ம அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முடிவு. அதனால ஆரோக்கியமான ஒரு அற்புதமான உலகத்தை நாம படைப்போம்னு சொல்லி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருமே நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இதோட நாங்க நிறைவு செய்யறோம். மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.